மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. விஜயுடைய பேச்சு நல்லா இருக்கு. பட் கட்சிக்காரர்ல கட்டுப்படுத்த முடியுமா? 4ஆம் தேதி ஜெயிக்கிறாங்க. 5ஆம் தேதி சென்னையை சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்கு பிறந்த நாள். திருவான்மியூர்ல பேனர், தென் சென்னையின் கிங் மேக்கர் பிறந்த நாள் விழா. ஆளை வச்சு வெட்டி கொண்டாடினதும் லயோலா மணி தடுக்க வெட்டினார்னு வந்துச்சு. ஏற்கனவே ஜெயலலிதா 100 யூனிட் கொடுக்கறாங்க, நான் வந்தால் இன்னொரு 200, 100ல இருந்து 300 ஆகுங்கிற மாதிரி நம்பிக்கையை கொடுத்திருந்தார். ஆனால் 200ன்னு லிஸ்ட் பண்ணிட்டு அதுல ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காரு. போன ஆட்சியில இருந்து ஒரு முறையா ஸ்லாபை ஏத்தி 500 யூனிட் 2 மாசத்துக்கு ஆச்சுன்னா 750 ரூபாய் கட்டினது இப்ப 3000 ரூபாய். வெள்ளை அறிக்கை அரசு மாறல அப்படின்னா மாட்டாங்க. 21 பிடிஆர் அவர்களும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு, வெள்ளை அறிக்கையெல்லாம் ரொம்பலாம் கஷ்டமே பட வேண்டாம். எல்லா பட்ஜெட்லயும் கடைசி பக்கம் போன 3 வருடங்கள் எப்படி நடந்தது, இந்த வருடம் எப்படி, அடுத்த 2 வருடங்கள்னு காட்டுவாங்க. 5 வருஷம் கடந்த 10 வருடமாக இவங்க எவ்வளவு வாங்கணும்னு சொல்லுவாங்களோ அதோட அதிகமா தான் வாங்குவாங்க. அவர்களுடைய வார்த்தை வச்சு தான் நான் கேட்கிறேன். காசு இல்லைன்னு உங்களுக்கு பிப்ரவரியிலே தெரியும், அப்புறம் எப்படி நீங்க ஏப்ரல்ல வாக்குறுதி கொடுப்பீங்க? இதே விஷயம் திமுகவுக்கும் பொருந்தும். அப்ப மாற்றம்னு வர்றவங்க தானே அதுல இருந்து மாற்றா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், மாற்றத்துக்கு என்ன வாய்ப்புன்னு. எல்லாமே பாலிடிக்ஸ். திமுக என்ன பண்ணிச்சோ அதே தான் பண்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்று விட்டார். அவருடன் சில அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க, மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றிருக்கிறாங்க. முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே முதல் 3 கையெழுத்தாக முக்கியமான கையெழுத்துகள் போடப்பட்டிருக்கிறாரு. அதை மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்த கரண்ட் பில். 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் கன்சியூம் பண்ணியிருந்தா தான், அதுக்கு மேலே போனால் அது கிடையாதுங்கிறாங்க. 2 மாதம் 1 மாதம் இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் அதில் வருது. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த கரண்ட் பில் தொடர்பான அந்த வாக்குறுதி எப்படி பார்க்குறீங்க? அது மக்களுக்கு பயனுள்ள வாக்குறுதியாக இருக்குது? இல்லை, அதாவது முதல்ல அவர் சொன்னது கொடுத்த இது இப்போ எப்படி திமுக ஆரம்பத்தில் அனைத்து மகளிர் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதியான இதுலேயும் தகுதியானன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இதில் இவர் 200 யூனிட் அடிஷனல்ங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தார். ஏற்கனவே ஜெயலலிதா 100 யூனிட் கொடுக்குறாங்க, நான் வந்தால் இன்னொரு 200ங்கிற மாதிரி ஒரு இவருடைய கரெக்டாக படித்தால் 100ல இருந்து 300 ஆகுங்கிற மாதிரி நம்பிக்கையை கொடுத்துருந்தார். ஆனால் 200ன்னு லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்கார். எண்ணெய் போன்றவர்கள் இலவசங்கள் குறையணும், பட் நியாயமான விலையில் கொடுக்கணுங்கிறது இருக்குது. இப்போ இவங்க விலையை குறைச்சிட்டு கடந்த போன ஆட்சியிலேருந்து ஒரு முறையாக ஸ்லாபை ஏற்றி நான் எனக்கு 500 யூனிட் 2 மாதத்துக்கு ஆச்சுன்னா 1.5 ரூபாய் 2 ரூபாய் இருந்தது, 750 ரூபா கட்டினது இப்போ 3000 ரூபா கட்டிகிட்ருக்கேன். கடந்த 2 வருஷமாக 3000 ரூபா கட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஸ்லாபை நீங்கள் ஏற்றிக்கிட்டே ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கு மாத்திரம் 1 ரூபா, செகண்ட் ஸ்லாப் 4 ரூபா, 100லேருந்து 200, அதுக்கப்புறம் அப்படி ஏற்றிக்கிட்டே போகிறது உங்ககிட்டேருந்து வேறு விதமாக வாங்கிறது தான். ஸோ இதில் இவர் இந்த கண்டிஷனை கொண்டு வந்துட்டு ஸ்லாபை ஏற்றாமல் இருந்தால், ஏன்னா இதை ரொம்ப அதிகமாக பண்ணதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க கர்நாடகா அங்கே ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு வந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியா நம்மளை போல் ஏதாவது 1-2 சின்ன மீடியாவை தவிர இதை சுட்டி காட்டுற பழக்கம் கடந்த 5 வருஷம் கிடையாது. ஸோ இவர் முதல் கையெழுத்து போட்டது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்று காட்டினது ஓகே. அடுத்த 2 கையெழுத்துக்களாக பெண்களுக்கு ஒரு படையினும் மருந்து தடுப்புன்னு இதெல்லாம் ஏற்கனவே போலீஸில் இந்த மாதிரி படைகள் இருக்கிறது. இது வெறும் நாம்கே வாஸ்தையை தாண்டி ஒரு டிஐஜியோ ஐஜி லெவலில் ஒரு ஆஃபீஸர் மாத்திரம்தான் ஆட் பண்ணுவாங்க, வேறு எதுவும் இருக்காது. ஸோ இல்லை, பட் இந்த முனைப்பு இருந்தாலே, அதாவது நான் இதை கட்டுப்படுத்த விரும்புகிறேன் என்ற முனைப்பு இருந்தாலே, நம்ம இப்போது 4 நாளைக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பில் நீங்கள் பொருளை பிடிக்கிறீங்க, கொண்டு வந்தவனை பிடிக்கிறீங்க, ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த நெட்வொர்க்கு தலைவன் அதை கடைசி வரைக்கும் அழிக்கிற ஸ்டெப்பே எடுக்கலை அப்படின்னு ஒரு தீர்ப்பை 4 நாள் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்கு திமுகவின் அயலக பிரிவில் இருந்த அந்த நபர் 2000 கோடி ரூபாய்க்கு 20 கன்சைன்ட்டுக்கு மேலே ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு அனுப்பிச்சான்னு வந்தது. அதை தவிர பல திமுக கவுன்சிலர்கள், ராமநாதபுரம் அப்படின்னு பல பேர் பிடிபட்டாலும் நடவடிக்கைகள் ரொம்ப ரேர். கைதானவர்கள் அது கூட எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு கப்பலில் பிடிச்சப்ப அது பொருள் இல்லை, ஊரம்லாம் ஏதோ மாற்றினாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரனை எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்ற பார்ப்பாங்க. ஸோ இதையெல்லாம் மக்கள் ரசிக்கவில்லை, அதுக்கு தான் இந்த தண்டனை. இன்னும் சொல்ல போனால் திரு இபிஎஸ் அவர்கள் சென்னையில் சைதாப்பேட்டில் பேசுகிறப்ப யார் அந்த சார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சாரை கம்பி எண்ண வைப்பேன்னு சொல்லி பேசின 2வது நாள் ஜெயிலில் அவனை இரவில் போட்டு அடித்து கிட்டத்தட்ட இறக்கும் தருவாய்க்கு போக
வலிப்பு வந்து விட்டதுன்னு ஸ்டான்லியில் சேர்த்துட்டு அடுத்த நாளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையும் எடுக்காமல் அப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி போய் கம்ப்ளைண்ட் வந்து மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ திமுக அந்த சார் யார் எனக்கு தெரிஞ்சு மாசுவாக இருக்காது, அதுக்கு மேலே தலைமை வரை செல்லும்னு சொல்கிறாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியில் தப்பு பண்ணுறவங்கள கண்டுக்காமல் கேஸ் போடாமல் அழிக்கிறது. ஈசிஆரில் ஒரு கார் சேஸில் யார் அந்த கார் ஓட்டர்னு தெரியாது, காரை பிடிக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு 5 சேனல் போச்சு. ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்க்காம தான் எங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி யாராவது கட்சிக்காரன் தப்பு பண்ணால் அவங்கள இதுக்கு தோட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து பெல்ட்டால் அடிப்பார் அப்படின்னு சாட்டையை எடுத்து அடிப்பார்னு ஒரு செய்திகள் உண்டு. அதே மாதிரி ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் யாரோடைய பேராவது தவறான விஷயத்தில் பத்திரிகைகளில் வந்தால் அடுத்த நாளே நமது எம்ஜிஆரில் கட்டம் கட்டி வெளில அடிச்சிடும். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே பண்ணாமல் கட்சிக்காரனை காப்பாற்றணும், தமிழர்களை எப்படி சுரண்டலாம், இந்த ரெண்டையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாற்றம் விஜய் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவை ஆல்டர்னேட்டாக பார்க்காம எந்தவித கட்டமைப்பும் கிரவுண்ட் லெவலில் இல்லாமல் வெறும் மீடியா பிரச்சாரம், ஃபேஸ்புக்கு இது ட்விட்டர் இன்ஸ்டா மூலமாகவே பண்ணி விஜய் சாதித்திருக்கிறார். நல்ல ஓட்டு வாங்கியிருக்கார், எம்ஜிஆர் வாங்கினதை விட அதிகம். ஸோ இதற்கு மேல் அவர் கொடுக்கணும். அவருடைய நேற்றைய பேச்சு நல்ல நம்பிக்கை கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்துருக்குது. பட் இந்த குறிப்பாக அந்த கரண்ட் பில் விஷயம் தான் வந்து நிறையா பேசப்பட்டிருக்குது. அது தொடர்பாக இன்னும் விளக்கம் அரசு தரப்புலேருந்து கொடுக்கணுமா இல்லை நேற்று முதல்ல குழப்பம் வந்து 500 தாண்டிட்டுனா ஃப்ரீயே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 500 யூனிட் 2 மாதத்துக்குன்னா ரஃப்லி ஒரு ஃபேனுங்கிறது 60 வாட்ஸு. ஸோ 15 மணி நேரம் தினம் ஓடினால் ஒரு ஃபேனுக்கு 1 யூனிட். 3 ஃபேன் கிச்சனில் போட மாட்டோம், இது பண்ணுறப்ப ஹாலில் 1, பெட்ரூமில் படிக்கிறப்ப 15 மணி நேரம் போட்டிங்கன்னா 2 யூனிட். ஃப்ரிட்ஜு ஒரு மாதத்துக்கு 30 யூனிட், 90 யூனிட். லைட்டுகள் சேர்ந்து ஒரு 50 யூனிட். ஸோ 200 யூனிட் 2 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட இந்த 250 யூனிட் கீழே வருதுன்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு காலையில் கொடுத்த விவரம் படியாக 200 யூனிட் 500 யூனிட் தாண்டினவங்களுக்கு 100 கூட கிடையாது. பழைய ஜெயலலிதா கால ஃப்ரீயும் கிடையாதுன்ற மாதிரி வந்தது. ஒன் இண்டியாவில் இருக்கிற வெப்சைட்டில் நேற்று நான் சேவ் பண்ணி வச்சேன், உடனே பிளாகாக போட்டப்ப. பட் மாலை வந்த கிளாரிஃபிகேஷனில் 500க்கு மேலே போகிறவங்களுக்கு 100 யூனிட். இல்லை, இது ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது கடமைகள் பார்த்தா தான் உங்களுக்கு இலவசங்கள். ஸோ நீங்கள் அப்படிங்கிறது இது நல்ல பிரின்சிபல். அதிகாரிகள் சொன்னதையும் நல்ல இது. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாரா? இது பயமுறுத்தினா வாபஸ் வாங்காமல் இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இது முதல் நாளே பண்ணியிருக்காரு. யாரோ ஓரிரு கட்சிகளை தவிர இது பெரிய விமர்சனம் வரல. நம்மளை போல் இதில் நம்ம பேசுகிறோமே தவிர ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அமமுக டிடிவி தவிர யாரும் இதை விமர்சனம் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பாக விஜய் அவர்கள் சொன்னதும் பேசுபொருளாக மாறி இருக்குது. இப்போதான் நான் வந்திருக்கிறேன், கஜானா வந்து தொடச்சி வச்சிருக்கிறாங்க, நான் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, வெள்ளை அறிக்கை வந்து அரசு மாறலை அப்படின்னா மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அரசு மாறும்பொழுது 2021 வந்து பிடிஆர் அவர்களும் ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. ஆனால் தாவேக்காவை சேர்ந்த நபர்கள் பலர் வந்து வெள்ளை அறிக்கை என்பதே வந்து இப்போதான் புதுசாக வெளியிட போகிறது மாதிரி வந்து எம்எல்ஏ மரிய வில்சன், இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் யார் வெளியிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் தலைவர் தான் வெளியிடுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது தாவேக்காவுடைய பிரச்சாரம்ங்கிறது பெண் மீடியா பெண் மாதிரியே இவங்களும் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 2 நாட்கள் முன்பாக தாவேக்கா சார்பாக 28 பட்டியல் ஜாதி எம்எல்ஏக்கள் பொது தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னு வந்தது. அதன் பிறகு எல்லாருடைய ஜாதியை பார்த்தா ஒரு வேட்பாளர் கூட தாவேக்காவில் அதுக்கப்புறம் தாவேக்கா தரப்புல இருந்தும் அதற்கான ஒரு விவரம் கொடுக்கப்படல. இந்த தொகுதி இதெல்லாம் தனி தொகுதி, இதுல நின்னவங்க இவங்கன்னு எந்த விளக்கமுமே இல்ல. மேலும் பொதுவாக 27 பொது தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு வேட்பாளர் மதுரை மேலூர்ல காங்கிரஸ் சார்பாக விஸ்வநாதன் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி பொய்கள் இதை கிட்டத்தட்ட மூத்த பத்திரிகையாளர் மணி கூட ஒரு இதில் பார்த்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சேன். ஸோ இதை இவரும் வரவேற்றார், ரஞ்சித்தும் வரவேற்ற மாதிரி ஒரு செய்தி. ஸோ இது ஒரு பெரிய பெண் நிறுவனத்துக்கு சரிசமமாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சார் இதில் வெள்ளை அறிக்கையெல்லாம் ரொம்பலாம் கஷ்டமே பட வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு நம்ம பட்ஜெட் கொடுக்குறாங்க பாருங்கள், இப்போ இடைக்கால பட்ஜெட்னு கொடுத்ததில் கடைசி பக்கம், எல்லா பட்ஜெட்லேயும் கடைசி பக்கம் போன 3 வருடங்கள் எப்படி நடந்தது, இந்த வருடம் எப்படி, அடுத்த 2 வருடங்கள்னு காட்டுவாங்க 5 வருஷத்துக்கு. அப்படி காட்டுறது படியாக இந்த வருடம் வாங்க வேண்டிய கடன் 1.78 லட்சம் கோடிகள், அடுத்த வருடம் வாங்க வேண்டியது 1.88 லட்சம் கோடிகள், 2028 2.08 லட்சம் கோடிகள். சாதாரணமாக கடந்த 10 வருடமாக இவங்க எவ்வளோ வாங்கணும்னு சொல்லுவாங்களோ அதை விட அதிகமாக தான் வாங்குவாங்க.
ஸோ இதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 2028ன்னு சொன்னால் அதுக்குள்ளே பஞ்சாயத்து கார்பரேஷன் எலெக்ஷன் வரும், 29ல் பாராளுமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடியே இன்னொரு 6 லட்சம் கோடியை வாங்கினால்தான் ஆட்சியை நடத்தி சம்பளம் கொடுக்க முடியும். இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பெண்ணு மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் திமுக உடைய மணி சார் சொல்கிற மாதிரி வார்த்தை சொன்னால் தொங்கு சதைகள் இல்லாட்டி அறிவுஜீவிகள். நேற்றுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டியில் மாதத்துக்கு 5000 கோடி வருது, இதில் டாஸ்மாக்லேருந்து 48,000 போட்டால் 4000 கோடி, இப்படியெல்லாம் கணக்கு கொடுத்து ஒரு அறிவுஜீவி பேசுகிறார். சார் நீங்கள் வரதெல்லாம் சொல்கிறீங்க, எவ்வளோ செலவு இருக்குது? வர்றதை விட அதிகமாக செலவு வாங்குறதுனால தான் கடன் வாங்குகிறோம். நீங்கள் 46,000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்கன்னா 45,400 கோடி சம்பளத்துக்கே போகுது. ஸோ 400 கோடி தான் மிச்சம் இருக்குது. ஸோ சென்னை பல்கலைக்கழகத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்று 15 வருஷமாக யாருக்கும் பென்ஷன் இதெல்லாம் பிஎஃப் கொடுக்காம கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே பாக்கி இருந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி யூசி அவர்கள் உதயச்சந்திரன் அவர்களை ஹைகோர்ட் கூப்பிட அவர் என்ன பண்ணார், அந்த சென்னை பல்கலைக்கழகத்துடைய 1985 முதல் சேர்த்து வைத்துள்ள கார்பஸ் ஃபண்டில் பெரும் தொகையை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நிதி இருக்குன்னா எங்கே இருக்குது? ஸோ பிரச்சனை சார் இது எல்லாத்துக்கும் தெரியும். பிடிஆர் அவர்கள் 2023 பிப்ரவரியில் ஒரு பேட்டி, 22 பிப்ரவரியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இவங்க 21 ஆட்சிக்கு வராங்க, ஜூன் மாதம் முதல் பட்ஜெட் போடுறாரு. அதன் பிறகு 2வது பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, நான் பார்த்த பிறகாக தமிழகத்தில் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கஸ்டம்ஸ் மெயின்லி ஆன் லிக்கர் டாஸ்மாகில் வரும் பணத்தை விட லீக்கேஜ் பாதி இருக்கிறது. அதன் அளவு என்பது அன்னைக்கு கணக்குப்படி 50,000லேருந்து 75,000 கோடி அப்படின்னு, இன்னைக்கு 99,000 கோடி. அதாவது நீங்கள் இப்போ பணம் கொடுக்கறதுக்கு இது QR கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க, அதை என் டு என் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் என்பது 2018 கேரளாவில் போட்டாச்சு, பஞ்சாபில் போட்டாச்சு. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணினா எந்த ஃபேக்ட்ரியில் அது தயாரிக்கப்பட்டது, எந்த லாரியில் எந்த குடோனுக்கு வந்தது, அது அங்கேருந்து எங்கே வந்தது, இந்த கடைக்கு எப்போ வந்தது, எல்லாமே ஒரு ஸ்கேனிங்கில் கண்டுபிடிக்க முடியும். இதையும் அவர் சொல்லிட்டு, ஆனால் 2022 பிப்ரவரிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பண்ணல. இதே மாதிரி அவருடைய அடுத்த லைனு, நம்ம கல்குவாரி மண் மற்றும் கிரானைட் இதில் சில 100 கோடிகள் கூட வரவில்லை, பல ஆயிரம் கோடிகள் ஆண்டுக்கு வரணும். கிட்டத்தட்ட நம்ம இப்போ கிருஷ்ணகிரியில் இவர்கள் எம்எல்ஏவாக போட்டியிட்டு தோற்றவர் திரு டாக்டர் செல்லக்குமார், காங்கிரஸ்லேருந்து போன முறை எம்பியாக இருந்தவர், இந்த ஒரு சீட்டு தரல அவருக்கு. அவர் 25,000 கோடி ரூபாய்க்கு வருஷம் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் வழியாக கர்நாடகா போகுதுன்னு இருக்கார். மண் எடுத்துக்கிட்டா ஈடி படியாக 5 மாவட்டத்தில் மட்டும் 4,780 கோடி எடுத்துட்டு அரசு கஜானாவுக்கு 38 கோடி தான் கொடுத்தாங்க. அப்போ 30 மாவட்டத்தில் எடுக்கிறோம், 37 மாவட்டத்தில் மண் இருக்கிறது, 30 மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இன்ட்டு 6 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி. ஸோ டாஸ்மாக்கு கல் மண் குவாரி இதை ரெண்டையும் பண்ணாலே கடன் வாங்குவதில் 60% குறைஞ்சிரும். ஆனால் இதையெல்லாம் செய்ய மனம் வருமா? அடுத்தது பார்ட்டி ஃபண்டு, பிஎஃப்னு சொல்லிட்டு திரு KN நேருடைய வழக்கில் எல்லா கான்ட்ராக்டுகளிலும் 7.5 முதல் 12.5% வரை என கிட்டத்தட்ட 930 கோடி பிஎஃப் என்று வாங்கப்பட்டுள்ளது. அதில் இன்னும் சொல்ல போனால் 3 IAS அதிகாரிகள், 6 IPS அதிகாரிகள், அமைச்சருடைய தம்பி PAக்கு, ஐயா இந்த கம்பெனி அடுத்த மாதம் டெண்டருக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டாங்க, டெண்டரை அவங்களுக்கு கொடுங்க இப்படின்னு கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளாக கிட்டத்தட்ட 2,550 ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் அட்டாச் பண்ணதாக அந்த லெட்டர் சொல்லுது. ஸோ இப்போ பணத்தை இவருடைய நிதி நிர்வாகம் சரி பண்ணணும்னா அடுத்தது டெண்டர்ஸ். நம்ம இவரை எடுத்துக்கங்க, இது முத்தமிழ் முருகன் இவங்க கூப்பிடுற முருகனுடைய 6 படை வீட்டில் சுவாமி மலை ஒரு மலை, அதில் மொத்தம் 60 படி, சின்ன மலை தான் அது. 60 படிக்கு 2 லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. 2024 20 பேர் கொண்ட லிஃப்ட்டு பட்ஜெட் 3,45,00,000 போட்டு 1 மாதம் முன்னாடி திறந்தப்போ 13 பேர் கொண்ட லிஃப்ட்டை போட்டுட்டு அதுவும் அன்றைக்கி ஒர்க் பண்ணலன்னு திரு சேகர் பாபு தட்டின வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ நீங்கள் இப்போ போய் கூகுளில் போயிட்டு இமெயில் அடித்து நீங்கள் ஜான்சனையோ கோனேவியோ போட்டிங்கன்னா ஒரு லிஃப்ட்டுடைய விலை 25,000 to 30 லட்சம், 45-50 லட்சம் வர வேண்டிய லிஃப்ட்டை 3.25 கோடின்னு போட்டிருக்காங்க. 3 கோடியே 45 லட்சம். இது மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற அத்தனை கான்ட்ராக்ட் கடந்த 10 வருஷம் எல்லாத்தையும் ஃபோரன்சிக் ஆடிட், ரொம்பலாம் கஷ்டமே இல்லைங்க. இந்த பில்டிங் கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 3,000 ரூபா கட்டணும். கொஞ்சம் சரி கான்ட்ராக்ட் கொடுத்து பண்ணால் 3,500 ரூபா. 10,000 ரூபா கட்டினா என்ன சொல்கிறது?
ஸோ இப்படி செக் பண்ணாலே போதும். ஸோ அதை பண்ணிட்டு தேவை என்றால் இதுக்கு பேரில் ஆக்ஷன் எடுக்கணும்னு. ஆனால் இப்போ எங்கே சிக்கல், நீங்கள் சொன்னீங்க கூட்டணியில் ஒரு பக்கம் அங்கே ஒட்டிக்கிட்டே இங்கே ஆதரவு. ஸோ இந்த எஃப்ஐஆர்லாம் போடுவதற்கு விடுவார்களா? ஸோ அது ஒரு இதாக நம்ம பார்க்கணும். இப்போ அந்த திட்டம் தொடர்பாக வரும்பொழுது பிப்ரவரி மாதமே வந்து திமுக தரப்பில் இருந்து அரசாக அவர்கள் இருக்கும் பொழுது எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து அவங்க வெளிப்படையாக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் தான் விஜய் அவர்கள் வந்து இந்த 2500 ரூபாய் கொடுப்பேன், சிலிண்டர்கள் கொடுப்பேன், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு பதவி ஏற்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு இப்போ சொல்றாங்க. அவங்க பிப்ரவரியிலே சொல்லிட்டாங்க. சார், ஏப்ரல்ல சொல்றீங்க. 2021 நீங்கள் திமுகவுடைய இது 505 வாக்குறுதிகள், இதில் 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. 505 சொல்லிட்டு அங்கங்கே 2-3 தடவை ஏற்கனவே 5 லட்சம் கோடிக்கும் அதிகமாக கடன் இருக்கிறதே, இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்று யோசிக்க வேண்டாம். நாமெல்லாம் நிர்வாகத்தில் திறமை உள்ளவர்கள். எங்கெங்கே வீணாக செல்கிறதோ அவற்றை தடுத்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால திமுக கடன் தான் அதிகமாக 5.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களே தவிர, அதாவது 2021 வரைக்கும் 47லேருந்து 2021 வரைக்கும் இருந்தது 4.6 லட்சம் கோடி ஆச்சா. இப்போ 10.7 லட்சம் கோடி. அப்போ 6 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன், அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இன்னொரு 6 வாங்கணும். இதை ப்ளக் பண்ண வேண்டிய இருக்குது. கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணால், இபி கான்ட்ராக்டர் ஒருவர் என்னிடம், என்னுடைய நண்பர் மூலமாக, என்னுடைய நண்பர் ஒரு வீடு விற்றுட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன சிக்கல்னா, செந்தில் பாலாஜி வந்த பிறகு கான்ட்ராக்ட் கொடுத்தா 53 ரூபாய் எனக்கு இது உள்ள கொடுத்துட்டு 47 ரூபாயில் தான் முடிக்க வேண்டியிருக்கு. ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பொருளை வாங்கி செலவு பண்ணுறத விட இந்த 53ல் பெரும்பாலானவே முதல்லையே கொடுக்கணும். டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே 10%, டெண்டர் எடுத்த உடனே இவ்வளோ, இப்படியெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் கொஞ்சம் சிக்கல். வந்தால் கொடுக்குறேன்னு அவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் ரிஜிஸ்ட்ராலன்னு என் ஃப்ரெண்டு புலம்பினார். ஸோ இதையெல்லாம் தடுக்கிறது. ஏன்னா நேற்றைக்கு இவர் தெளிவாக ஒன்று சொன்னார், இங்கே ஒரே பவர் சென்டர் தான், இங்கே யாரும் ஆட்டம் ஆட முடியாது. இல்ல சார், நான் என் கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுடைய வார்த்தையை வச்சு தான் நான் கேட்கிறேன். பிப்ரவரி மாசத்திலேயே வந்து அரசு சார் இது வந்து இது அதுக்கப்புறம் தானே சார் நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. சார் காசு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சார் காசு இல்லைங்க, காசு இல்லைன்னு உங்களுக்கு பிப்ரவரியிலே தெரியும், அப்புறம் எப்படி நீங்க ஏப்ரல்ல வாக்குறுதி கொடுப்பீங்கன்னு? சார் இதே விஷயம் திமுகவுக்கும் பொருந்தும். அப்ப மாற்றம்னு வர்றவங்க தானே அதுல இருந்து மாற்றம் இருக்கணும் சார். அதுதான் சொல்றேன் நான் அதுக்கு தான் சொல்றேன், மாற்றத்துக்கு என்ன வாய்ப்புன்னு. இவங்க பிடிஆரை கொண்டு வந்ததே அமெரிக்காவில் 2 பெரிய நிதி நிறுவனங்களில் பணியாற்றி, உண்மையை சொன்னால் ஹிஸ்டரி படி அந்த 2 கம்பெனியும் திவாலாச்சு. இவர் இருந்த முன்னால் வேலை செய்த 2 கம்பெனிகளும் திவாலாகி வெளில வந்தவர் தான். பட் நல்ல நிர்வாகி தான். அது திவாலானதுக்கு இவர் காரணம்லாம் நான் சொல்லலை. பட் இவரால் முடியும்னு கொண்டு வந்துட்டு இவருடைய ஆடியோ லீக் ஆனதுன்னு ஒன்று இது பண்ணிட்டார். ஸோ இப்போ சார் இது எல்லாமே பாலிட்டிக்ஸ் சார். இது அதுக்கு மேலே இதில் எதுவும் கிடையாது. திமுக என்ன பண்ணிச்சோ அதே தான் பண்ணுறாங்க. திமுக நாங்கள் வந்தால் அரசு ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும், டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள், இப்போ செவிலியர்கள், இது எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணுறேன்னு நாங்கள் டீச்சர்ஸ் எதையுமே பண்ணல. ஸோ இப்போ இன்னொன்று இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுவேன். அதிமுக கடந்த 5 வருடத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது தாங்கள் முடியவில்லை என்பதற்கு ஆதரவு கொடுக்கல. இந்த டீச்சர் ஸ்ட்ரைக்கோ இதுக்கோ கொடுக்கல. ஆனால் திமுக அதை செய்யுமா? ஏன்னா முதல் நாளே எதிர்க்கட்சியாக 6 மாதம் மாட்டேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இதை ஆரம்பிக்கிறாங்க. தாலிபானிய கொள்கைகள், மாவோயிஸ்ட் கொள்கைகள், இதை விட்டுட்டு வளர்ச்சியை நோக்கணும். அதுதான் சொல்லிட்டார், டெல்லிக்கு தேவை என்றால் முக்காடு இல்லாமல் நான் போக தயார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ விஜயுடைய பேச்சு நல்லா இருக்கு. பட் கட்சிக்காரரில் கட்டுப்படுத்த முடியுமா? 4ஆம் தேதி ஜெயிக்கிறாங்க மத்தியானம், 5ஆம் தேதி சென்னையை சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்கு பிறந்த நாள். நான் போகிறேன், என்னுடைய வீடு திருவான்மியூரில் பேனர், தென் சென்னையின் கிங் மேக்கர் பிறந்த நாள் விழா. அப்போ விஜய் ஜெயிச்சதுக்கு கிங் மேக்கர் அந்த விஜய் தாமு ராயபுரம் எம்எல்ஏவா, அவருடைய பிறந்த நாளுக்கு வாழை வச்சு வெட்டி கொண்டாடினதும் பார்த்து லயோலாமணி தடுக்க வெட்டினார்னு வந்துச்சு. அதன் பிறகாக தஞ்சாவூர் எம்எல்ஏ பழைய வீடியோங்கிறாங்க, இப்போ ஏஐ வீடியோன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கத்தான் வாய்ப்பு. பட் பழைய வீடியோ குடிச்சுக்கிட்டே வந்த வீடியோ, ரோட்டுக்கு வெளியில் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாரு. சரியா? இதுக்கு அடுத்தது முசிறி எம்எல்ஏ 80 லட்சம் ஏமாத்தின வழக்கு இருக்குது. திருநெல்வேலி எம்எல்ஏ கல்குவாரி நடத்தி 5.5 கோடி சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்னு அவர் பேரில் வழக்கு இருக்குது. ஸோ மரிய வில்சன்லாம் நான் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய பல விஷயங்கள் வரும். ஸோ பிரச்சனை திருப்பியும் இன்னொரு திமுக கொள்கைகளையே பேசிட்டு வந்திருக்கார். ஆனால்
அதே நேரத்தில் எலெக்ஷன் கவுண்டிங் நேரத்தில் கோயில்களுக்கு சென்றதோ, கவுண்டிங் அன்னைக்கு கூட அவங்க அப்பா திருத்தணிக்கு போயோ அல்லது அவருடைய தோழி திருப்பதிக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் பார்த்தா நேற்றைக்கு கூட குங்குமம் வச்சுக்கிட்டு வந்தார். பிளேசர் போட்டு வந்ததையும் அதையும் 2 பக்கமும் விமர்சனங்கள். ஒரு தமிழராக வேட்டின்னு ஒரு பக்கம். சரியா, இதெல்லாம் தாண்டி என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.